ஹாய் ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டிக்குக்கோட மாஃபியா ஃபஃப் தாண்டா வித் மை பேபி. வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஜங்குக் நம்ம டேங்க பார்த்து லைட்டாக அவங்க கண்ணில் டியர்ஸ் வருது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் நிச்சயமாகவே என் அப்பா மாதிரி பார்த்துப்பீங்களா? கண்டிப்பாக என்னோடய உயிர் இருக்கிற வர உன்னை நான் அப்படி பார்த்துப்பேன். உன்னை அப்பா மாதிரி நான் பார்த்துக்கிறேன். என் கூடவே இருக்கியா? என்னை விட்டு போயிட மாட்டல்ல? நிஜமாவா? நிஜமா? இங்கே பாரு ஜங்கோ, எனக்கு இந்த உலகத்தில் உன்னை தாண்டி எதுவுமே பெருசு கிடையாது. உனக்கு எப்படி என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியல, ஆனால் உன்னை தாண்டி எனக்கு எதுவுமே பெருசு இல்லைடா. எனக்கு நீ மட்டும்தான் ஜங்கோ. உனக்காக என் உயிரை விட சொன்னாலும் சந்தோஷமாக விடுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வேலையிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உனக்கு பாடி கார்டாக வந்ததே உன் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக தான். ஆனால் நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேணுன்ற பயம் எனக்கு இப்போ அதிகமாயிட்டே இருக்குடா. என் கூடவே இருப்பல்ல? என்ன நீங்கள் எப்படின்லாம் கேட்குறீங்க? நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நானும் உங்கள் கூட தானே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு யார் இருக்கா இந்த உலகத்தில்? எங்கள் அப்பா இருந்தார், இப்போ அவரும் இல்லை. இப்போ எனக்குன்னு சொல்லிக்க நீங்கள் ஜிமினா, அவ்வளோ தானே. எனக்கு வேறு யாருமே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு சொல்ல. அப்படி பேசாதடா. நம்ம இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கலாம். சரியா? நிச்சயமாவா? நிச்சயமா அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே நம்ம ஜங்கு கூட அவனை ஹெட்டை வச்சு அப்படியே ரப் பண்ணிவிட்டு அவனோட லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் அவனும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அவங்களோட கிஸ்குள்ளே அப்படியே முழுகிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைட் தாண்டா ஷுக்கா அப்படின்ற மாதிரி கத்துறான். சொல்லுடா மோச்சி, என்ன கால்லாம் பண்ணியிருக்கேன்? இன்டர்த்துக்குலாம் நீ காலே பண்ண மாட்டியே. ஐயோ ஷுகா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் கூப்பிட்டேன், நீ தான் வரல, நான் என்னடா பண்ணுறது? இங்கே பாருங்கள் ஷுகா, இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் ஏன் இப்போ தான் வரணுமா? நான் வீட்டில் இருக்கும்போதுலாம் நீங்கள் வரவே மாட்டீங்க தெரியுமா? என்னடா பண்ணுறது? நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் வந்தேன். ஏன் இப்போ வரக்கூடாதுன்றியா? நான் போகணுமா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. அது மிஸ் யூ அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஷுகாடி லைட்டாக சிரிச்சிட்டு மிஸ் யூ டூடா, மிஸ் யூ டூ. அதுவும் உன்னோட அந்த பாடி, உன்னோட அந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கணுமாடா? ஆமாம் ஆமாம், எடுத்துக்கோங்க பார்க்கலாம். வாய் விடுற, அப்புறம் வந்துட்டேன்னா கேட்கக்கூடாது. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், வாங்க எடுத்துக்கோங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே அவன் பக்கத்தில் இருக்கிற பில்லை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அப்படின்ற மாதிரி அவன் ஃபோனுக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம ஷுகா தான், ஐயோ தூங்குறவனை எழுப்புறானே அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு அப்படியே டேய் ஏன்டா எழுப்பி விட்டுற? அப்புறம் மேலே எஞ்சி நின்றுக்கும். அப்புறம் நீ சமாதானப்படுத்த இங்கே இல்லைப்பா. அப்புறம் நான் மறுபடியும் அந்த பெரிய ஸ்க்ரீன் முன்னாடி போவேன். அப்புறம் அந்த மாதிரி படத்தெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒன்று அப்படி எடுத்து உட்கார வச்சு பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நானே என் கையை வச்சு அடிச்சுக்கணும்டா. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஷுகா கேட்க, என்ன ஷுகா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, போங்க ஷுகா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்க. சரி, நீங்கள் என்ன 8th ஃப்ளோரா 9th ஃப்ளோரா எத்தனாவது ஃப்ளோரு? ஏன் ஷுகா, நாங்கள் 12th. ஏன் கேட்குறீங்க? ஓ 12th? அவ்வளோ அப்பில் போய் ஏன்டா உட்காந்துருக்கீங்க? ஏன் என்னாச்சு? இல்லை, இருக்கிற ஃப்ளாட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன். என்ன ஷுகா சொல்கிறீங்க? ஆமாம், அதான் உன்னை தான் வந்தேன்.
அதான் பார்த்துட்டு போகலாமான்னு சுகா அப்படின்ற மாதிரி. சரி நான் மேலே வரேன், வந்துட்டு உன்னை பார்த்துட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போயிடுறேன். சுகா என்ன பேசுகிறீங்க, இந்த வரேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா அப்படியே வேகமாக லிஃப்ட்டுக்கிட்ட வராரு. ஸோ லிஃப்ட்டில் ஏறுறாரு, 12th பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. சார் இப்போ நம்ம ஜிமின் தான், நிச்சயமாக வரீங்களா? ஆமாம் ஆமாம் வரேன். நீ வெளியே வரையா, நான் உள்ளே வரணுமா? இருங்க நானே வருவேன். நீ வெளியே வரதுக்குள்ளே நான் உள்ளேயே வந்துடுவேன்டா அப்படின்ற மாதிரி சுகா பேசிகிட்டு இருக்க. 12th floor வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம சுகா அப்படியே இறங்கிட்டு ரூம் நம்பர் என்ன, ரூம் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரூம் நம்பர் சொல்கிறான் நம்ம ஜிமின். இதாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த நான் வந்துட்டேன் சுகா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினும் சொல்கிறான். ஸோ பெல் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ நம்ம சுகா அப்படியே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஜிமினை பார்க்க. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ டோர் ஓப்பன் பண்ணுது நம்ம ஜங்குக்டா. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம சுகா அப்படியே நின்று நம்ம ஜங்குக்கையே பார்த்துட்ருக்காரு. ஸோ டக்குன்னு நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே நகர்த்தி விட்டுட்டு அவன் அப்படியே ஓடி போய் நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஜிமினை பார்த்தோன்னா நம்ம சுகா அப்படியே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூக்கிட்டு சுற்றுறான். நம்ம ஜிமின், ஐயோ வந்துட்டிங்களா, உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, என்ன நீங்கள் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வரீங்க, பாதுகாப்பாக வந்தீங்களா, சேஃபாக நீங்கள், ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அவ்வளோ கொஷின்ஸ் பண்ணுறான் ஜிமின். ஸோ அப்போ நம்ம சுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின், என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறான், என்னோடய டாலை கொஞ்சுறான், என்னோடய மோச்சிப்பாவை கொஞ்சுறான் அப்படின்ற மாதிரி அவன் நெக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கேருந்து டேயாங் வந்து வெளியே வந்திருப்பான். ஸோ இப்படி வந்து நம்ம ஜிமினும் சுகாவும் வந்து இப்படி அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்துட்ருக்கான், பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறான். ஸோ அப்போ நம்ம டே வந்து, ஐயோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கூட கண்ணை மூடிட்டு அப்படி உள்ள கூட்டிகிட்டு வந்திருப்பான். நம்ம டேயாங் வந்து அது யார் என்னன்னு சொல்லி ஃபேஸ்லாம் பார்த்துருக்க மாட்டான். நம்ம ஜிமின் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கோன்னு அவனுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம், அவனோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நம்ம டே என்ன பண்ணிப்பா சிரிச்சிட்டு ஜங்குக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ நம்ம ஜங்குக்கு தாண்டா, டேயாங் ஷி யார் இது, ஜிமின் அப்படி ஹக் பண்ணிக்கிறான், யார் இது, உனக்கு புரியலையா, அது அவனோட பாய் ஃப்ரெண்ட், அதனால தான் அவ்வளோ உரிமையாக ஹக் பண்ணிக்கிறான். பாய் ஃப்ரெண்ட்னா என்ன, பாய் ஃப்ரெண்ட்னா ஃப்யூச்சரில் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோயேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி ஹக் பண்ணிக்கணுமா? ஆமாம். ஏன் இல்லை, நீங்கள் என்ன எப்போயுமே அப்படி தான் ஹக் பண்ணிக்கிறீங்க, அவன் அப்படி கிஸ் பண்ணால அப்படி தான் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்டா அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம டேதான் நம்ம ஜங்குக் சைடில் திரும்பி ஒரு மாதிரி ஏக்கமாக அவனை பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் வந்து, என்னாச்சு, ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? ஒன்றும் இல்லை, சரி நம்ம ரூம் போகலாமா? இல்லை ஜிமின் வருவான், அவன் உள்ளே போய் தூங்கிப்பான், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னும் போது. ஸோ அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக் டேங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம சுகாவோட டான்ஸை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே வரான். ஸோ அப்போ நம்ம சுகா தான், டேடி நான் வரலடா, நான் வரல, நான் அவனை மீட் பண்ண தான் நான் கிளம்புறேன். இல்லை நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே நம்ம சுகாவோட டான்ஸை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளதாக வரான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அப்படியே வந்து நம்ம சுகாவை பார்க்குறான். ஸோ நம்ம சுகாவும் டேயாங்கையும் ஜங்குக்கையுமே பார்க்குறான், அப்படி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், இங்கே பாருங்க டேயாங், நான் சொன்னேன்ல எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காருங்க, அவர் இவர் தான் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம டேயாங் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம சுகா தான், டே நான் கிளம்புறேன்டா. இருங்க சுகா, என்னாச்சு? ஒன்றும் ஆகலடா, உன்னை பார்க்க தான் நான் வந்தேன், பார்த்துட்டேன்ல, நான் கிளம்புறேன். இல்லை நீங்கள் இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க ஜிமின் கூட அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம சுகாவும், இல்லை ப்ரோ நான் கிளம்புறேன், அவனை பார்க்க தான் வந்தேன், ரொம்ப ஆசையாக வந்தேன், பார்த்துட்டேன், ஸோ கிளம்புறேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக என்ன,
இல்லை ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, அவனும் தனியாக தான் தூங்குறான், ஸோ நீங்கள் அவன் கூட ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம சுகா வந்து கை நீட்டிட்டு ஐம் சுகா அப்படின்றான், ஐம் டேம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் சுகா நான் சொன்னல இதுதான் டேங், இப்போ தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு, அது இல்லை என் ஃப்ரெண்டோட பாடி கார்டுன்னு சொன்னல அவர் இவர். ஓ நீங்கள் தானா, உங்களை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருந்தான். ஓ அப்படியா ஜிமின், என்னென்னு சொல்லியிருக்கா? நல்லா தான் சொல்லியிருக்கேன், கவலைப்படாதீங்க, தப்பாலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் வந்து நம்ம அவங்களோட பின்னாடி மறைஞ்சிட்ருக்கான். அவனுக்கு சுகாவை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டேங்க் பின்னாடி போய் மறைய. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டு, இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு, நான் சொல்வேன்ல குக்கி குக்கின்னா இவன் தான் அது. குக்கி இவனா? ஆமாம் குக்கி இல்லை ஜங்குகி, நான் ஷார்ட்டாக அவனை குக்கின்னு சொல்கிறேன். ஓ அப்படியா, ஹாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கை நீட்டா நம்ம ஜங்கு கூடி பயந்து அப்படி நம்ம ஜிமின் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். ஸோ அப்போ நம்ம சுகர்மா வியர்ட் ஐஸில் பார்த்துட்டு ஒரு தலையை எப்படி இது பண்ணுற சாய்ச்சி பார்க்குறாரு. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், நான் தான் சொன்னேன்ல அவன் கொஞ்சம் பயப்படுவான், உங்களை பார்த்து பயந்துட்டுருப்பான். நான் என்ன பேய் மாதிரி அறுறான் இல்லை, பட் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சுகா வந்து அவரோட லிப்ஸில் ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணேன். நம்ம ஜிமின்னு சிரிச்சுட்டு, சரி வாங்க ரூமுக்கு போகலாம். இருறா பேசிட்டு வரேன். இல்லை வாங்க நீங்கள் நாளைக்கு மார்னிங் பேசிக்கோங்க, டேங் பாய் ஜங்குகி பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவோட ஆன்சர் பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போகிறான். ஸோ அப்போ நம்ம சுகா திரும்பி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருக்க. ஸோ அப்போ நம்ம டேங்கு டக்குன்னு திரும்பி நம்ம சுகாவை தான் பார்க்குறான். அப்போ நம்ம டேங்கோட ஐஸ்லேயோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு தாட் ஓடிட்டே இருக்கு. ஏதோ ஒரு தாட்டோட நம்ம யுங்கியை பார்க்க. ஸோ நம்ம யுங்கியும் அவன் மைண்ட்குள்ளேயே ஏதோ ஒரு தாட் ஓடுது. அப்படியே நம்ம டேங்கை பார்க்குறான். ஸோ நம்ம டேங் பின்னாடி நம்ம ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். இப்போ மிட் நைட் ஆகிடுச்சுடா. ஸோ இப்போ நம்ம யுங்கியும் ஜிமினும் தான், வேணாம் சுகா நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியும்ல, வேண்டாம் டே மொச்சிப்பா, இது எங்கே இருந்தால் எனக்கு என்னடா, நீ என்னோடது, நான் ஒன்று எடுத்துப்பேன், அதில் யாரும் கேட்க முடியாது. வேணாம், பக்கத்தில் ஜங்குட்டாங்களாம் இருக்காங்க, சத்தம் கேட்டுரும், நம்ம வீடுனா அது ப்ராப்ளம் இல்லை, இங்கே அது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆகாது, இங்கே வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூட அவரோட அந்த மேக்கப் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ நம்ம ஜிமின் வந்து ஒரு மாதிரி மூன் பண்ணுறான், ஒரு மாதிரி ப்ளஷரில் கத்துறான். சுகா 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 அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் ஒரு மாதிரி கத்திகிட்ருக்கான். எப்படி சொல்கிறேன்னா அந்த சவுண்ட் வந்து வெளியே வரைக்குமே கேட்குது, அப்படி ஒரு கத்திகிட்டு இருக்கான். ஸோ அப்போ இந்த சைட் நம்ம ஜங்குக்கும் டேங்கும் தாண்டா அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜங்கு கூட இயர்ஸில் அந்த ஒரு மாதிரி முனிங் சவுண்ட் கேட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கிறான். அந்த ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படி எந்திரிச்சு உட்காடுறான். அப்போ நம்ம ஜங்கு கூட இயர்ஸ்க்கு சுகா சுகா ஸ்லோவா எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க, ஸ்லோவாக பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்கு கூட மைண்ட்குள்ளே எனக்கு தலை வலிக்குது, என்ன சவுண்ட் அது, ரொம்ப தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அவனோட தலையை பிடிச்சிட்டு உட்காடுறான். சுகா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நம்ம ஜிமினோட மூனிங் சவுண்ட் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக கேட்குதா. ஸோ அவனுக்கு அந்த சவுண்ட் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு வலிக்குது, தலை வலிக்குது, டேயாங்ஷி தலை அப்படின்றான். அப்போ நம்ம டேயாங் அப்படி டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஜங்குக் என்னாச்சு, ஜங்குக்கு என்னடாச்சு, தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணால் நம்ம டேயாங்குமே அந்த முனிங் சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் என்னடாச்சு, எதுக்கு தலை வலிக்குது தெரியல, ரொம்ப வலிக்குது டேயாங், எனக்கு வலிக்குது, சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லை வேணாம், எனக்கு ஏன் தலை வலிக்குது, அப்பப்போ இப்படி தான் வலிக்குது, ஆனால் ரொம்ப பயங்கரமாக வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுகவே ஸ்டார்ட் பண்ண.
டேங் எனக்கு வலிக்குது, டேங் டேங் எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏதாவது பண்ண ப்ளீஸ் டேங் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அவனை டேங் ஷீன் இல்லாமல் டேங் டேங்னு கூப்பிட்றான். அண்ட் அவனோட வாய்ஸ்லேயும் ஏதோ சின்ன மாடிஃபைக் தெரியுது, ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ அப்போ நம்ம டேங் தான் ஜங்குக் 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 இங்கே பாரு, என்ன பாரு. சொல்லுங்க என்னாச்சு டேங்ஷி? இல்லைடா இப்போ என்ன சொன்னா டேங்ஷி? அதுக்கு முன்னாடி வலிக்குது டேங்ஷி அப்படின்ற மாதிரி அவன் தலையை ரொம்ப அழுத்து கையை வச்சுக்கிட்டு அவனுக்கு அந்த பெயின் தாங்கலை. ஒரு மாதிரி நம்ம டேங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரி சரி ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றுமே இல்லைடா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு சரி வா நான் உனக்கு டேப்லெட் எடுத்து தரேன், வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் எந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜங்குக்கு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த டேப்லெட்ஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைனாக இருக்கான். ஸோ அப்படியே நம்ம அவனை படுக்க வச்சுட்டு சரி நீ பாடு, நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேங்கோட டான்ஸ் பிடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம டேங்க அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். ஸோ அப்படியே வந்து அந்த டைம்ஸ்க்கு மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து ஒருத்தர் எந்திரிச்சு வராங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜிமின் தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு ரூம் விட்டு வெளியே வரான். ஸோ வந்துட்டு அவன் அப்படியே போயிட்டு கிச்சன் போயிட்டு காஃபிலாம் மேக் பண்ணுறான் எல்லாருக்காகவும். ஸோ அப்போ நம்ம டேங் எந்திரிச்சு வரான். ஏய் ஜிமின் என்ன பண்ணுற? இல்லை காஃபி எல்லாருக்குமா போடுறேன்? ஆமாம். இல்லை எனக்கு காஃபி பிடிக்காது, நான் மில்க் ஷேக் போட்டுக்கிறேன், உனக்கு ஜங்குக்கு அண்ட் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து போட்டுக்கோ, ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம சுகர் தான் ஒரு மாதிரி டயர்டாக எழுந்துச்சி வராரு. நைட்டு ஃபுல்லாக ஓவர் ஒர்க் வேறு. ஸோ அப்படியே டயர்டாக வந்துட்டு அங்கே இருக்க டைனிங்கில் உட்கார்றாரு. ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணுறான், மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்து அவனோட டேபிளில் உட்காந்து அந்த டைனிங்கில் உட்காந்துட்டு அப்படியே வந்து நம்ம சுகாவை பார்த்துட்டு குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் ப்ரோ. என்ன நைட் ஹெவி ஒர்க் போகல அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க நம்ம சுகர் லைட்டாக சிரிச்சிட்டு இருக்காதா பாய் ஃப்ரெண்ட், எப்போ தான் பாயிறேன், ஒரு ஆசையில் பண்ணுறது தானே. எனக்கு புரியுது, நான் உங்களோட நிலமையில் இருந்திருக்கேன். ஓ அப்போ நீங்களும் என்னது? இல்லை ஜிமின் சொன்னான் உங்களுக்கு குக்கி மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப பாசம், லவ்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல. வா இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க, அவங்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை, அவன் புரிஞ்சிக்கக்கூடிய நிலமையில் இல்லை. அவன் இந்த நிலமையிலே புரிஞ்சுக்கிட்டான்னா அது ஓகே, பட் அவன் புரிஞ்சிக்கக்கூடிய நிலமையில இல்லை. அவன் புரிஞ்சிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மில்க் ஷேக் குடிக்க. அப்போ நம்ம ஜிமின் வரான். ஒரு வழியாக ஒத்துக்கிட்டீங்க போல இருக்கிட்டியா? என்ன ஒத்துக்கணும் ஜிமினா? உங்களுக்கு ஜங்குக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் எப்போ ஜிமினா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எந்திரிச்சு வரான். டேங்ஷி அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வரான். ஸோ அந்த வாய்ஸ் கேட்ட உடனே நம்ம அங்கே அப்படியே எந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜங்குக்கு தான் போய்ட்டு ஹக் பண்ணுறான். என்னடா தூங்கி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டா. எங்கே போனீங்க? என்னை விட்டு போகாதீங்கன்னு தானே சொன்னேன். ஹே இங்கே தானே இருந்தேன், எங்கேயும் போகல. என்னாச்சு? மிஸ் யூ. ஓ மிஸ் பண்ணியா செல்மி? மிஸ் யூ அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ நம்ம மேட்டையா சரி வா ரூம் போகலாமா? எதுக்கு? உன் கூட கேம் விளாண்டு 2-3 நாள் ஆச்ச மாதிரி இருக்குது, வா விளாட்லாமா? நேற்று நைட்டு தானே கொடுத்தேன், அது எனக்கு பத்தலை, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். ஒன்றுங்க பல்லு கூட வளர்க்கல, அதெல்லாம் நான் முக்கியமே இல்லை. இப்போ நம்ம ஷுகா தான்டா நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறான். ஷுகா அவனுக்கு 2 பேரும் உள்ளே இருக்காங்க, இறந்துட்டு போட்டோம், நான் என் பேபியோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறேன், யார் என்ன கேட்க போகிறா? வர வர கேட்டுக்கு ரொம்ப தைரியம். உன் கேட்டுக்கு எப்போயுமே தைரியம்தான். வரியா நம்ம பேர் மேட்ச் போடலாம்? ஹே போடா கேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு போயிடுறான். ஸோ நம்ம ஷுகா அப்படியே அந்த சேரில் நல்லா சாஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம டீக்கு கூட ரூமை தான் பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஷுகா அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு லவ் தேவைப்படுதா?
கிடைக்காதே அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அவன் அப்படியே வந்து நல்லா அப்படியே உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான்டா. டியாங்ஷி சீக்கிரம் வாங்க, என்ன பண்ணுறீங்க? இருடா வரேன், ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் போய் எடுத்துக்கலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் பாத்ரூம்குள்ளே நின்றுக்கிட்டு நம்ம டேங்கை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங், இருடா என்ன அவசரம் உனக்கு? குளிக்கணும் இல்லை, அது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் தான்டா அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிட்டு பார்க்குறான். நம்ம ஜங்குக் வெறும் ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு நிற்கிறாரு. ஸோ அப்போ நம்ம டேங்க் அதை பார்த்துட்டு, ஜங்குக் என்னடா, நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல, நீயே ரிமூவ் பண்ணிக்கிட்ட? அதுவா, பரவாயில்ல, உங்களுக்கு இதுக்கு சிரமம், நானே பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம பரவாயில்லையா, ஆனால் எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் போல் இருக்கே. என்ன ஹெல்ப்பு? அது தெரிலடா, ஆனால் உன்னை பார்க்க ஒரு மாதிரி ஏறுது. என்ன ஏறுது? என்னது? நீங்கள் அப்படியே தானே இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் வளரலையே. ஓ ஆமாம், நான் அப்படியே தான் இருக்கேன், நான் ஒன்றும் ஹைட் ஆக மாட்டேன், பட் வேறு ஒன்று ஹைட் ஆகிரும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே வந்து திரும்பி, ஐயோ என்னடா டேங் உனக்கு வந்த சோதனை, அதுவும் காலங்கத்தால் லட்டு மாதிரி உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவன் கையை அவனே லைட்டாக பைட் பண்ணிக்கிட்டே அப்படியே திரும்பிட்டு, சரி வா போயிட்டு குளிக்கலாம், வாங்க நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் ரிமூவ் பண்ணல? பண்ணுறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேங் என்ன பண்ணுறான், அவன் ஒரு டிஷர்ட் தான் வேர் பண்ணியிருப்பான், டிஷர்ட் அண்ட் ஒரு ஃபுல் பேண்ட் மாதிரி போட்டிருப்பான். ஸோ டிஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவியை பேண்ட் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி அவனோட பேண்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே ரிமூவ் பண்ண போகிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே கிட்ட நெருங்குறான். ஸோ அப்போ நம்ம டேங், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் ரிமூவ் பண்ணட்டா? நான் ரிமூவ் பண்ணி விடட்டா உங்களோட பேண்ட்டை? பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே வந்து அவனோட பேண்ட் அப்படியே வந்து அன்பட்டன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறான். ஸோ இப்போ டேங் ஒரு பேண்டீஸோடு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேங்குக்கு ஏற்ற மாதிரி எந்திரிச்சிட்டு, போய் குளிக்கலாமா கேட்கணுமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கூட ஹிப்பில் அவனோட கை வச்சு அப்படியே ஷவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க வச்சுருக்கான். ஸோ அப்படியே ஷவர் ஆன் பண்ணி விடுறான். ஸோ 2 பேர் மேலேயுமே தண்ணி விழுகுது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான், சில்லுன்னு இருக்கு தண்ணி, ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த ஷவர் தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டே தான், சில்லுன்னு இருக்கா? ஆமாம், இங்கே பாருங்களேன் எவ்வளோ சில்லுன்னு இருக்கு அப்படின்ட்டு நம்ம டேங்கோட கையை எடுத்து ஷவரில் வைக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு, எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஆனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான், குளிக்க வந்தோம், கேம் எல்லாம் வெளியே போயிட்டு பார்த்துக்கலாம், கேம் வெளியே போயிட்டு பார்த்துக்கலாம், குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேங்கோனோட பேண்டீஸை ரிமூவ் பண்ணுறான். அவ்வளோதான் நம்ம ஜங்குக் அப்படியே அவன் கண்ணெல்லாம் இறுக்கி மூடி திரும்பிக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான் மறுபடியும் பேக்கப் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கோட டவலில் கை வைக்கிறான். ஸோ அப்படியே கை வச்சு பொறுமையாக வந்து அந்த டவலை ரிமூவ் பண்ணி கீழே போடுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு பேக் சைடில் நல்லாவே டேங்கோட மெம்பர் படுது.
ஜங்குக் ஓவர் ஷை ஆகிறான். அப்படியே திரும்பிட்டு நம்ம டேங் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவங்க 2 பேர் மேலேயும் அந்த ஷவரோட வாட்டர் அப்படியே வந்து பட்டுட்ருக்கு. 2 பேரும் ஹேர் முன்னாடி வந்திருக்கு. ஒரு மாதிரி 2 பேருக்குமே அந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப ஹீட்டப்பாக இருக்குது. அப்படி இந்த சைட் தாண்டா நம்ம ஷுகாவும் ஜிமினும் தான் கவுச்சில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஷுகா அப்படியே திரும்பி அந்த ரூமையே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு ஷுகா, ஏன் இங்கேயே பார்க்குறீங்க? இல்லை 2 பேர் போனாங்க, பட் இன்னும் வரல. அச்சோ, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க 2 பேர் மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க இவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினன் டிவி பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஷுகாவுக்கு தான் ஒரு கால் வருது. நம்ம ஷுகா அப்படியே அந்த காலை எடுத்து காதில் வச்சுட்டு சொல்லுங்கள். அது பாஸ், என்ன விஷயம்? பாஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இடத்துக்கு கொஞ்சம் வரீங்களா? வரேன். ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாம் பாஸ், ரொம்ப சீரியஸான மேட்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஓகே, நான் வந்துடுறேன். நீ அந்த விஷயம் என்னாச்சுன்னு பார்த்தியா இல்லையா? பாஸ், அதை பற்றி பேசுறதுக்கு தான். நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா வரேன் இந்த வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷுகா சொல்லிவிட்டு அப்படியே காலை கட் பண்ணிட்டு, ஜிமினா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, கிளம்புடா. அது அவங்க வரட்டும் சொல்லிட்டு போங்க. இல்லைடா, முக்கியமான வேலை, ஸோ கிளம்புறேன், நீ சொல்லிடு, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஷுகா அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ நம்ம டேங்கு ஜங்குக்கு ரூமெட்டு வெளியே வராங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் ஜங்கு காலேஜுக்கு கிளம்பலாமா? காலேஜா அது அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கை திரும்பி பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான், ஜிமின் ஒரு 1 வீக் ஆகட்டுமே, அவன் இப்போவே காலேஜுக்கு வரணுமா என்ன? ஐயோ டேங்ஷி, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப 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 போர் அடிக்குது காலேஜில் நீங்கள் 2 பேரும் இல்லாமல். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? புரியுது. நீங்கள் பாருங்க டேங்ஷி, உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா என்ன? வேலையா? இல்லைடா, பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் என்ன, நீங்களும் தானே காலேஜில் இருக்கீங்க, ஸோ வாங்கலேன் நம்ம போகலாம். இங்கே எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. என்ன ஜங்கு, காலேஜ் போகலாமா? போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜிமின் தான், ஐயோ என் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, தள்ளு என்ன நீ பண்ணுற, எதுக்கு என்ன ஹக் பண்ணுற? என்னடா ஏன் ஹக் பண்ணுறேன்னா ஒரு சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சேன்டா. இல்லை நீ நீ அவரை மட்டும் தான் கட்டி பிடிக்கணும், நீ என்ன கட்டி பிடிக்கக்கூடாது அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம டேங்கடி சிரிச்சுட்டு 2 பேர் ரெடி ஆகிட்டு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி போகிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், யாரை மட்டும்? அத்தா நேற்று வந்தாரே, அவரை மட்டும் தான் நீ கட்டி பிடிக்கணும், என்னெல்லாம் கட்டி பிடிக்கக்கூடாது. யார் சொன்னா? டேங் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நெஞ்சிக்கிட்டே சொல்ல, ஓ அப்படி சரி, அப்போ ஒன்று யார் கட்டி பிடிக்கணுமா? என்ன டேங்ஷி மட்டும் தான் கட்டி பிடிக்கணுமா? அவர் தானே என் கூட ஃபுல் லைஃப் இருக்க போகிறாரு அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் சிரிச்சிட்டு, ஹே என்னடா ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா என்ன? அப்படின்னா அது வந்து சொல்லு, இருடா, அது எப்படி நான் கேட்குறது? உன் கூடவே இருக்க போகிறேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், இல்லை உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கேட்க நம்ம ஜங்கு கூடியே ஷை ஆகிட்டு, லவ் பண்ணுறேன்லாம் சொல்லலை, ஆனால் உன்னை அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன், உன் கூடவே இருப்பேன் லைஃப் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டாக சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் அவனோட சீக்கில் அப்படியே கிள்ளிட்டு, ஐயோ டி, அவர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாருடா, நீ ஓகே சொல்லிட்டியா? இதுதான் ப்ரப்போஸா? நான் ஓகே சொல்லிட்டேனே. அச்சோ, நல்ல பையன் இப்படி தான் இருக்கணும். நான் பண்ணது சரியா தப்பா? ரொம்ப சரி, ஓகேவா? அவர் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் அவர் மட்டும்தான், ஸோ அவர் எங்கேயுமே விட்டுறாது, அப்படி க்ரிப்பாக பிடிச்சிக்கோ. சரி நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ நம்ம ஜங்குக்கு அங்கே மூவ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து எல்லோரும் காலேஜுக்கு கிளம்புறாங்கடா. ஸோ இப்போ காலேஜில் தான் நம்ம விமன் குக் 3 பேருமே காலேஜில் தான் உட்காந்துருக்காங்க.
கிளாஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே கிளாஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேங்கோட ஃபோனுக்கு தான் ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு. நம்ம டேங் கிளாஸில் இருக்கிறனால அதை பார்க்க மாட்டான், அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறான். ஸோ அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் கிளாஸும் முடியுது. நம்ம டேங் அப்படியே ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறான். ஸோ லீ தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அதில் ஒரு 2-3 பசங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. ஐ மீன் அந்த சீனியர் பசங்க இருக்காங்கல்ல, ஸோ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்களே, அவங்கள ஒரு 2-3 பசங்க கிட்ட கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம டேயும் பார்த்துட்டு ஈவினிங் போய் பார்த்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஸோ அப்படியே வந்து இது கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே அந்த டைம் ஸ்கிப் நம்ம டேங் என்ன பண்ணுறான்னா நம்ம ஜிமினியும் ஜங்குக்கையும் அவனோட ஃப்ளாட்டில் விட்டுட்டு அவன் அப்படியே கிளம்புறான் வெளியே. ஸோ அப்படியே இன்னொரு சைட் நம்ம சுகா தாண்டா ஒரு டார்க்கான ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறான். டேய் என்னத்துக்கடா எவ்வளோ இருட்டு, லைட்டாக போடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ அங்கேருந்து லைட் ஆன் பண்ணிட்டு ஒரு பாடி கார்டு வந்துட்டு, இங்கே நீங்கள் இவ்வளோ சத்தமாகலாம் பேசக்கூடாது. சத்தமாக பேசக்கூடாதா? இது ஏன் வாய்டா, தெரியுதா, இது ஏன் வாய் அப்படின்ற மாதிரி அவன் வாய் வந்து பின் பண்ணி காட்டுறான். ஸோ அப்போ நம்ம சுகா, இது ஏன் வாய்டா, நான் கத்துவேன், நான் பேசுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்குறதுக்கு உனக்கு ஒரு மயிருக்கும் இல்லை, சரியா? போடா போ, பாடிகார்டு தானே, இப்போ வெளியே நெல் கிளம்பு, எங்கே உன்னோட அந்த கொம்பு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு சேர் இருக்குது. நம்ம சுகா பாட்டுக்கு போய் உட்காடுறான். ஸோ அப்போ ஒரு பர்சன் அந்த ரூம்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு மாதிரி மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க, பிளாக் கலர் மாஸ்க்கு. அப்போ நம்ம சுகா அப்படியே பார்க்குறான். மூஞ்ச கட்டுறதுக்கு அவ்வளோ பயமோ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அந்த பர்சனும், அளவுக்கு என்னால் ஃப்ரீயாக சுற்ற முடியாது சுகா, அளவுக்கு நான் ஒரு சின்ன மாஃபியாலாம் கிடையாது அப்படின்றான். ஸோ அப்போ சுகா கோவம் வந்துட்டு, ஐயோ நான் சின்ன மாஃபியா தான், ஆனால் உன்னால் முடிக்க முடியாத வேலையன்னு கூட நான் பண்ணுவேன். அது என்ன சின்ன மாஃபியா பெரிய மாஃபியா எனக்கு புரியலையே. நீயும் மாஃபியா தான், நானும் மாஃபியா தான், உன்னால் ஒன்றும் கழட்ட முடியலன்னு தான் என்கிட்ட வேலையை கொடுத்துருக்குற. நீ மாஃபியானா நோட்ட வேண்டி தானே, நீ ஏன் போயிட்டு வந்து எதுக்கு ஏன் கிட்ட விழுந்த, எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணு அப்படின்னு. இங்கே பாரு சுகா, நீ ரொம்ப பேசுகிற, நான் சரியாக தான் பேசுகிறேன். சும்மா வேலையை முடிச்சிட்டான்னா இத்தனை மாதமாக ஒன்னாலே முடிக்க முடியல, ஒன்றும் கழட்ட முடியல. என்கிட்ட வந்து 1 வீக் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் அத்தனை அட்டம் பண்ணியிருக்கேன், சரியா? உன்னால் உன்னை டச் கூட பண்ண முடியல. ஸோ என்ன நீ கேட்குற இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும்னு. ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து மூவ் ஆகுறான். ஸோ இப்போ அந்த மாஸ்க் போட்ட பர்சன் தான், சுகா உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பையன் பார்க்கக்கூடாததை பார்த்துருக்கான், கேட்கக்கூடாததை கேட்டிருக்கான். அவன் வெளியே இருந்தா, அதுவும் உயிரோடு இருந்தா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஆபத்து, உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க. ஸோ அப்போ நம்ம சுகா, எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இது நான் எடுத்து செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ குத்து இந்த வேலையை பார்க்குறேன்னு நீ நினைக்கிறியா? சுகா என்ன அவ்வளோ கீழே இறங்கி போயிட்டான், நீ எல்லாம் ஒரு வேலை சொல்லி நான் செய்ய போகிறேன்னா கிடையவே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் வெளியே வந்தால் எனக்கும் தான் பிரச்சனை, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அவனை சீக்கிரம் முடிக்க பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறான். அப்படியே மறுபடியும் திரும்பிட்டு இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை என்ன இந்த கூப்பிட்டு விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்கிட்ட பேசணுன்னா நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்து சேர்ற, அப்படி இல்லைண்ணா உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட ஃபிங்கர் அப்படியே அந்த ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன், இவன்கிட்ட வேலையை கொடுத்துட்டு சிலதெல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் ரொம்ப செழிப்பாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைட் நம்ம டேங் தாண்டா.
அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். சொல்லி அங்கே தான் இருக்கான். என்னாச்சுலி? யார் கண்டுபிடிச்சது? அதான் அந்த சீனியரில் அந்த பையன் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி ஒரு பையன் பேரை சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ போய் பார்க்குறான். ஸோ அந்த பையன் ஒருத்தன் உட்காந்துருக்கான், எந்திரிச்சு உட்காந்துருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங்கை பார்த்தோன்னே ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி பயப்பட. அப்போ லீதான், டேய் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் கேட்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, நான் சொல்லும் போதே கேட்டுருந்தீங்கன்னா எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த பையனை அடிக்க போக. ஸோ அப்போ நம்ம தான் நிறுத்து, நான் பார்த்துக்கிறேன், சொல்லு. ஜங்குக்கு கொல்ல சொல்லி அவனை டார்ச்சர் பண்ண சொல்லி உனக்கு காசு கொடுத்தது யார் அப்படின்றமா கேட்கும்போது அந்த பையன் திரு முழிக்கிறான். சொல்கிறியா அப்படின்றமா கன் எடுக்க போக. அப்படி லீதான், ப்ளீஸ் நான் கேட்குறேன், டேய் உங்கள் ஜூனியர் பையனை தொலை பண்ண சொன்னது யாருடா? அது அண்ணா. சொல்லி தொலைடா, இவ்வளோ நடந்திருக்கே பத்தாதா, சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பையனும் அது சார் யார் என்னன்னா தெரியல, ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஒரு கார் வந்து நின்றுருக்கும். இந்த பசங்க எல்லாமே ஒரு பிளேஸில் உட்காந்துருப்பாங்கல்ல. ஸோ அங்கே ஒரு கார் வந்து நின்றுருக்கும். ஸோ அந்த காரில் இருந்து ஒரு பர்சன் பிளாக் கலரில் கேப் போட்டுட்டு அண்ட் மாஸ்க் போட்டுட்டு அப்படியே இறங்கி வராங்க. ஸோ அந்த லீடர் இருப்பான்ல, அந்த குரூப்க்கு ஒரு லீடர்னு ஒருத்தர் இருப்பான்ல, ஸோ அவங்ககிட்ட தான் வராங்க. வந்து நின்றுட்டு, நீ இந்த காலேஜில் தானே படிக்கிற? ஆமாம். அது என்ன? இந்த டிபார்ட்மெண்ட் தானே? ஆமாம். அதுக்கு என்ன? உனக்கு ஜூனியர் பையன் ஒருத்தர் இருப்பான், ஜங்குக்னு, அவனை நீ டார்ச்சர் பண்ணணும். என்னடா இது, என் ஜூனியரை நான் எதுக்கு டார்ச்சர் பண்ணணும்? பண்ணு, காசு தரா, பண்ணுறியா? ஐயோ, இதை சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டே ஓகேன்றிருப்பனே, கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் இது நான் தான் சொல்கிறேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லாத. நீ யாருன்னே எனக்கு தெரில, நான் என்னத்தை சொல்ல போகிறேன் சொல்லு. சரி ஓகே ஃபைன், இந்தா காசை பிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் ஃபுல்லாக அவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க. அந்த பையனை நீ டார்ச்சர் பண்ணுற, உனக்கு புரியுதில்ல? இன்னும் காசு வேணும்னாலும் கேளு. நீ அவனை டார்ச்சர் பண்ணால் எனக்கு தெரியும். ஸோ நீ அவனை எப்பெல்லாம் அப்படி பண்ணுறியோ அப்பெல்லாம் நான் இங்கே நானே வரேன், வந்து இந்த மாதிரி உனக்கு டபுள் மடங்கு காசு கொடுக்குறேன். ஸோ பண்ணுறியா? அதான் பண்ணுறேன்ட்டனே, கிளம்பு. அந்த பையன் பேர் என்ன? ஜங்குக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பையனும், ஓ அவனா, ஒரு மாதிரி கல்ட மாதிரியே சுற்றிட்டு இருப்பானே, அவன் தானடா? அவன் தாண்டா மச்சான், அவனே தான் அப்படின்ற மாதிரி அவங்க கூட பேசிக்கிறாங்க. நான் பார்த்து நீ கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த லீடரும் சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த பர்சன் அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இதை தான் அந்த பையன் நம்ம டேக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங்க அதை கேட்டுட்டு, அவன் ஃபேஸை நீங்கள் பார்க்கலையா? இல்லை சார். பார்க்க எப்படி இருந்தான் சார்? நல்லா ஹைட்டாக இருந்தான். அப்புறம் அவன் கண்ணு மட்டும் தான் சார் தெரிஞ்சிச்சு, மற்றபடி அவனோட பாடியில் எதுவுமே இதுவாக இல்லை, ஃபுல்லாக மறைச்சிருந்தான். அண்ட் ஒரு பிளாக் கலர் கார் வச்சுருந்தான். ஆனால் அந்த காரில் நம்பர் பிளேட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த சைட் தான்டா நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தான். ஸோ ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜிமின் தான், ஜங்குக்கா போர் அடிக்குதுடா, என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எதாவது விளையாடலாமா? விளையாட போறியா? போடா, நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். ஷாப்பிங் பண்ண போறியா? என்ன பண்ண போகிறேன்? ட்ரெஸ்ஸு தான். சரி வா, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் உட்காந்து ஃபோன் எடுத்துகிட்டு அதில் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பாரு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? சீ, இந்த ட்ரெஸ்ஸா? நல்லாவே இல்லை, வேறு காற்று அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரெண்டு பேருமே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக காட்ட நம்ம ஜங்கு கொண்டு ஒவ்வொரு குறை சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாருடா, இந்த இது பாருடா, ஃபுல்லாக இருக்குது பாரு. இது இங்கே வேணாம், எப்படி இருக்குது பாரு, அங்கே ஓட்டையா. டேய் அதான ஃபேஷன், இப்போ இன்னத்தான் ஃபேஷனும் எனக்கு இது பிடிக்கல. நல்ல ட்ரெஸ்ஸாக தான் காட்டேன், உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே காட்ட தெரியாதா? போடுற மாதிரியே காட்ட மாட்டுற, எல்லாத்தையும் கிழிஞ்சி போனதாகவே காட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிம்மி பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஜிம்மி தான், டேய் என்னடா நீ இப்படி இருக்க, அந்த மாதிரிலாம் போட்டால் தான் அவங்களுக்குலாம் பிடிக்கும்,
யாருக்கு பிடிக்கும்? அதான்டா டேங்ஷுக்கு. ஆ அப்படியா? ஆமாம். உனக்கு தெரியுமா, நான் அப்பப்போ இந்த பற்றியா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்ருப்பேன் என்னோடய கேட் கூட இருக்கும் போது. இந்த ட்ரெஸ்ஸா? இது என்னோட பார்க்க ட்ரெஸ்ஸு மாதிரியே இல்லை. இதெல்லாம் எப்படி நீ போடுற? அதெல்லாம் போடலாம். போட்டு அவங்க முன்னாடி நின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்ம கூட ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க. அப்படியா? ஆனால் இப்போவே என்கிட்ட ரொம்ப பாசமாக தானே இருக்காரு. ஐயோ, இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது நீ வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறியா? அப்போ வேணா உனக்கு புரியும் அது எப்படிப்பட்ட பாசம் நேசம் எல்லாம் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் கேட்க. இப்போ நம்ம ஜாங்கோ, ஐயோ இதை போட்டுட்டு டேங்ஷி முன்னாடியா? வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின், சரி உனக்கு வேணான்னா போ, நான் எனக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அப்போ நம்ம ஜகு கூடிய கைப்பிடிச்சிட்டு, இல்லை எனக்கு வேணும். இப்போ தான் வேணான்னா, இல்லை எனக்கு வேணும் அப்படின்றான். அப்படியே 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கொலங்கல் சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போ நம்ம டேங் வந்துட்டான்னு நினச்சி நம்ம ஜங்குக் தான் குட்டு குட்டு குட்டுன்னு அங்கே பெட்லேருந்து இறங்கி ஓடுறான். அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டோர்கிட்ட போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறது நம்ம ஷுகா தான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமான ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் நம்ம ஷுகாவை பார்த்தோன்னே ஜிமினா அப்படின்னு மாதிரி கற்றுக்கிட்டே உள்ளே ஓடுறான். ஸோ அப்போ நம்ம ஷுகா அப்படியே சிரிச்சிட்டு, ஐயோ குழந்த அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் வாய்ஸ் கேட்டோன்னே, என்னாச்சுடா ஜங்குக் அப்படின்ற மாதிரி வெளியே வரான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படி ஜிமினை பார்த்தோன்னையும் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஜிமின் என்ன ஏதுன்னு கேட்கும் போது, மோச்சிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். நம்ம ஜிமின் அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கேட் அப்படின்ற மாதிரி திரும்புகிறான். ஸோ அப்போ ஆப்போசிட்டில் நம்ம ஷுகா நிற்கிறான். கேட் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்து குடு ரூம்க்கு ஓடிடுறான். ஸோ அப்போ நம்ம ஷுகா தான் நம்ம ஜங்குக்கே பார்த்துட்டு, எங்கே போயிடுவேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், என்ன கேட் இன்றைக்கும் வந்திருக்க, என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியாண்ணா? ஆமாம், ரொம்ப 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 உனக்கு மிஸ் பண்ணேன், அதான் வந்துட்டா. உன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா கேட்? எனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக? ஏய் பேபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. வேலை என்ன பெரிய வேலை, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், சட்டை புடின்னு முடிச்சிடலாம். ஆனால் உன்னை பார்க்கக்கூடிய நிமிஷம் எனக்கு ரொம்ப ஸ்பீஷியஸில். அப்படியா? என் கேட் ரொம்ப ஃப்ளோட் பண்ணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் உன் ஃப்ரெண்டு என்னை பார்த்து அப்படி பயப்படுறான். நான் அவனுக்கு அதாவது நான் அவனை பண்ணனா இல்லை தூக்கிட்டு போக போகிறேன்னா எதுக்கு இப்படி பயப்படுறான்? அது நான் சொன்னல, கேட்டா ஷை டைப் பண்ணுவேன். ஆனால் எனக்கு எந்த கொண்டலையும் அவனை பார்க்க ஷை டைப் மாதிரி தரல. மட்டும் இல்லாமல் ஒன்றை விட ஹைட்டாக இருக்கிறான். என்னத்துக்கு இப்படி பயப்படுறான்னு தெரில அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜிமின்தான், கேட் நீ அடி வாங்குவ, அவன் என் ஃப்ரெண்டு, நீ அவனுக்கு ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா நான் கூட சண்டை போடுவேன் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஷுகா தான், என்னடா ஃப்ரெண்டு சொன்ன நம்ம வச்சு பார்க்க கோவத்தை பாரு. ஆமாம், அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனை கொஞ்சமாக யாராவது ஹர்ட் பண்ணால் கூட எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது. இது அவன் கேட்ட எவ்வளோ ஹர்ட் ஆவான்டா சொல்லு. இப்படிலாம் பண்ணாதீங்க, போங்க நான் போகிறேன். ஏய் என்ன கோவப்படுற? என்ன அவன் பாவம், அவனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் என்னென்ன அவனை கிண்டல் பண்ணுறீங்க? யாரை கிண்டல் பண்ணா? நான் அவனை கிண்டல்லாம் பண்ணலை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது அவனை பற்றி, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம ஷுகா மேலே கோவப்படுறான்.